என்னுடைய அன்பான வீரர்களே, நாட்டை காப்பாற்ற தயாரா இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். We live after death. நம்ம சாவு ஒரு சரித்திரமா இருக்கணும். என் உயிரை விட மேலான ஃப்ரண்டியர் போர்ஸ் ராணுவ வீரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நீதிப்படி பார்த்தா உயிர் கொலைங்கிறது பாவம். ஆனா நம்ம படை வீரர்கள் போர்ல வெற்றி அடையணும்னா வேற வழியே இல்ல. எதிரியோட உயிரை எடுத்தே ஆகணும். இந்திய ராணுவம் வீரத்துல ஜெயிக்கணுமே தவிர துரோகத்துல ஜெயிக்க கூடாது. உங்க ஒவ்வொருத்தரோட உயிரும் 100 உயிருக்கு சமம். இந்த போர்ல நம்ம லட்சியமே எதிரிய கொல்லாம வீழ்த்தி ஜெயிக்கிறது தான். 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர்ல பட்ட காயம் இன்னும் ரணமா இருக்கு. அதுக்குள்ள இப்ப அடுத்த யுத்தம் வந்துருச்சு. உலகத்திலேயே சமாதானம்னு சொன்னா அதுக்கு இந்தியான்னு இன்னொரு பேர் இருக்கு. ஒரு சாதாரண இந்திய குடிமகனோ பாகிஸ்தானி குடிமகனோ போற விரும்புறதே இல்ல. It's a game of power. பாகிஸ்தான் மக்களுக்கு இந்த யுத்தம் தேவையோ தேவையில்லையோ, மேலெடுத்த உத்தரவுப்படி நாம போரிட்டு தான் ஆகணும். அது நம்ம கடமை. கண்டிப்பா நிறைவேற்றணும். இந்த போரை சந்திச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல நாம இருக்கோம். So we don't ask questions. We'll fight to protect our nation. இப்ப நம்மளோட நம்பர் 6 மெட்ராஸ், one armed tank from Pune Horse, artillery battery of 40 medium regiment, a trolley of advanced OP, and penetrating force led by Captain Adi. We are strong. நாம கண்ணை இழந்தாலும் ஒரு அடி மண்ணை இழக்க கூடாது. Are you ready? நம்மளோட கடமை எதிரி கிட்ட இருந்து இந்த எல்லையை காப்பாத்துறது. இந்த யுத்தத்தோட வெற்றியை இதுதான் தீர்மானிக்க போகுது. இந்த யுத்தத்துல நம்மள ஒரு சில பேர் உயிர் தியாகம் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். தயாரா இருக்கீங்களா? சோ நம்ம 33 Grenadiers Battalion D+13ல பசந்தர் டிஃபென்ஸ் பிடிச்சிருக்கோம். There will be a heavy offensive from Pakistan. Are you ready? பாகிஸ்தான் ஜிந்தாபாத்! இந்திய தாய்க்கு, இந்திய தாய்க்கு, பாகிஸ்தான் ஜிந்தாபாத்! யுத்தத்தை ஆரம்பிக்க உத்தரவு கொடுங்க சார். புறப்படுங்க. கண்ணனும் பார்த்தனும் கனிந்துரை செய்ததை சஞ்சயன் திருதராஷ்டிரன் தனக்கு சொல்லும் வகையில் சொல்வதே கீதை. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். கருவிகள் அனைத்தும் கர்த்தாவிற்கு சொந்தம், கர்மங்கள் தான் நமக்கு சொந்தம் என்கிறது கீதை. தொடங்கி நீ எதை செய்கிறாயோ அதை எனக்கு காணிக்கையாக்கி விடு. அது உன்னுடையது என்பதை மறந்துவிடு. மனக்குழப்பம் இல்லாமல் போர். என்ற பொண்ணு கீதானந்தா, நீ போர்லயாவது கீத புக் எடுத்து வச்சுட்டு துப்பாக்கி தூக்குவியா? டே தொடர் நடுங்கி, நீ எல்லாம் ஏன்டா ராணுவத்துக்கு வந்த? வீட்லயே இருந்து தூங்க வேண்டியது தானே? என்ற பொண்ணு கேப்டன் சார், நான் இது வரைக்கும் தீபாவளி துப்பாக்கி கூட சுட்டதில்லை. பின்ன ஃபுட்டு, சம்பளம், பென்ஷன் இதெல்லாம் கிடைக்குமேன்னு தான் ஆர்மியில ஜாயின் பண்ணது. வீட்டுல பட்டினி கடந்து தாங்க முடியாம தான் பட்டாளத்திலேயே சேர்ந்தேன். குறைச்ச திவசம் ஆயிட்டு நெஞ்சில குண்டு பட்டு சாகிற மாதிரி சொப்னம் வந்துகிட்டே இருக்கு. டேய் சுதர்சன், உனக்கு பயமா இருந்தா நீயும் பகவத்கீதையை படி. எதுக்கு? நீ எதிரியை கொன்னாலும் எதிரி உன்னை கொன்னாலும் அது கொலை இல்ல, கடமைன்னு சொல்லுது. என்ற கீதானந்தா, எனக்கு துப்பாக்கியே வேண்டாம், நீ பேசியே கொல்லு. சுதர்சன், பாகிஸ்தான் கௌரவர்கள், நாம பாண்டவர்கள். பங்காளிகளா இருந்தவங்க இப்ப பகையாளிகளா ஆயிட்டாங்க. அதனால நம்ம நாட்டை காப்பாத்த நாம யுத்தம் பண்ணி தான் ஆகணும். அதுதான் தர்மம். கேப்டன் சார், நான் இப்ப பார்டருக்கு போவா இல்ல பகவத்கீதை படிக்கவா? பார்டருக்கே போடா. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிருள்ளவரை Basantar Verila Grange is going to be a tough task. எஸ் சார். சார் டீ சார். டேய், எப்போ டீ தானா? இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இதை குடிங்க சார். அதை கொண்டா போ. இதுதான் அந்த லொகேஷனுக்கு போற வழி. அந்த பாதை முழுக்க கன்னி வழிகள் புதைக்கப்பட்டிருக்கும். சோ ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். கேப்டன் ஆதி செல்வம், ஓபி ஆபீசர், 6 மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ரிப்போர்ட்டிங் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நம்ம நாடு நல்லா இருக்கணும் சார். அதுக்காக நாங்க உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கோம் சார். ஐ அப்ரிஷியேட் தட். பட் ராணுவ வீரனுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன்ஸ் தான். ஒன்னு வெற்றி, இல்லைன்னா தோல்வி. அதனால பாதுகாப்பா ஜெயிச்சு உயிரோட திரும்பி வர வீரர்கள் தான் எனக்கு வேணும். So I want all you to be alive to celebrate the victory. கையால மட்டும் இல்ல சார், மனசாலையும் தான் சல்யூட் பண்றோம். உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் சார். சிங்கத்து முன்னாடி நிக்கிறது பெருமையா இருக்கு சார். நானும் என்னோட ட்ரூப்பும் will be always with you sir. Advanced observation troop with artillery support. That's the spirit. இப்போ போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. போங்க. சார்.
செகண்ட் லெப்டினன்ட் சிவமணி புனே ஹவுஸ் ரிப்போர்ட்டிங் சார். ஜனநாதன் ரிப்போர்ட்டிங் சார். ரேடியோ ஆபரேட்டர் மகேந்திரன் ரிப்போர்ட்டிங் சார். டிரைவர் பிரதாப் சார். Okay, I am Major Sagadevan, your company commander. போர்ல அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததாலையும் சின்ன வயசுங்கிறதாலையும் உங்களுக்கு சொல்றேன், இந்த யுத்தத்துல ரொம்ப முக்கியமானது we need a dedicated armor support from you. எஸ் சார். எங்க சிஓ இத பத்தி டீடைலா சொல்லிருக்காரு. உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க யாரையும் பிரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, என் ஆர்டரை மட்டும் ஒபே பண்ணா போதும். So be safe always. ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே, அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. Good, you're smart. Go. Thank you sir. Now go and check your weapons and equipments. Relax and wait for my orders. சார். ராஜா சார். இவர் மணல்லையே கயிறு திரிக்கிற பாட்டுடா. Hey, என்னங்க முணுமுணுப்பு? நதிங் சார். Then move your ass. ஓகே சார். மீச கூட முளைக்காத பையன் உங்க கூட விளையாடி பார்க்குறான். இங்க பாரு, ஊத்தி கொடுக்குற வேலையை மட்டும் பண்ணு, போட்டு கொடுக்குற வேலை எல்லாம் வேண்டாம். இல்லை சார், அது வந்து மூடிட்டு ஊத்து. டீ தான் இருக்கு. ஊத்துடா. கவனிங்க, நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாரும் பாலத்தை நோக்கி போகும்போது எதிரில வர இந்துஸ்தானோட 63 கிரெனேடியர்ஸ் ரெஜிமெண்ட்டை சந்திப்போம். அந்த ரெஜிமெண்டோட கமாண்டர் மேஜர் சகாதேவன். அவர் ஒரு டைகர்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. அதனால அவங்க அங்க போறதுக்கு முன்னாடி அந்த பாலத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். சமஜ் கயா? So we all set for Dekriya attack, sir. By morning I'll give you a good news, sir. Sir. சார் குடிங்க. மனசுக்குள்ள கண்டுபிடி திட்டாதீங்க. உங்க கோட்டா. முதல்ல உன் கேவலமான டீ எடு. நான் குடிச்சுக்கிறேன். குதிரைக்கு கொடுத்த கோட்டாவையும் இவரே குடிச்சு போடுறது.